இதற்கு மேல் நல்ல தங்காளை சமாதானப்படுத்த முடியாது என்று காசிராஜன் தெரிந்து கொண்டார். சரி, போய் வா, பிள்ளைகளை பத்திரமாக பார்த்துக்கொள் என்று சொல்லி வழி அனுப்பி வைத்தான். நல்ல தங்காள் பிள்ளைகளை பாசத்தோடு அழைத்தாள். வாருங்கள் பிள்ளைகளா, உங்கள் மாமன் வீட்டுக்கு போவோம். அங்கே தின்பதற்கு தேங்காய் கிடைக்கும், மாங்காய் கிடைக்கும், ஓடி விளையாட மான் கிடைக்கும் என்று சொல்லி அழைத்தாள். பிள்ளைகள் ஆசையாசையாய் புறப்பட்டன. நல்ல தங்காளும் பிள்ளைகளும் மானாமதுரையில் இருந்து அர்ஜுனாபுரத்திற்கு புறப்பட்டு வந்தார்கள். காடு மலையெல்லாம் தாண்டி வந்தார்கள். வனாந்திரங்களை கடந்து வந்தார்கள். அர்ஜுனாபுரம் பக்கம் வந்து விட்டார்கள். ஆனால் பிள்ளைகளுக்கு நடக்க முடியவில்லை. பசி பசி என்று கத்தினார்கள், அழுதார்கள். அந்த நேரம் பார்த்து நல்ல தம்பி அந்த பக்கம் வந்தான். படை பரிவாரங்களோடு வந்தான்.